ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிரேப் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஜூஸ் கிரேப்ஸ்னு வாங்கணும். இது பன்னீர் திராட்சை கிடையாது. ஜூஸ் கிரேப்ஸ் 1/2 kg வாங்கணும். அதுக்கு சர்க்கரை 1 கிலோ, டோனோவின் எசன்ஸ் 2 ஸ்பூன் வேணும், சிட்ரிக் ஆசிட் 1 டீஸ்பூன் வேணும். டோனோவின் எசன்ஸ் பாட்டில் உங்களுக்கு இப்படி இருக்கும். இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மளிகை கடையிலலாம் கிடைக்கும். இப்போ கிரேப்ஸை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கம்பு குச்சி எல்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 2 தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் கிரேப்ஸ் நம்ம கடையில் எப்படி பார்க்குறது அப்படின்னா நல்லா டார்க் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கழுவி நம்ம க்ளீனாக எடுத்ததுக்கப்புறம் இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்க, மேலே வந்து அப்படி தண்ணி மூழ்கி நிற்குது இல்லையா, இந்த அளவு போதும். இந்த அளவு தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வேக வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சாச்சு. பாருங்க, ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸோடைய பல்ப்பு தனியாக வெளியில் வரும், தோல் தனியாக கலண்டுக்கும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக வச்ச ஸ்மெல் ஒரு மாதிரி வரும். ஒரு கொதி வந்தால் போதும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாமே கலண்டுக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இதுதான் பதம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது தனியாக இருக்கட்டும். சர்க்கரை எடுத்துக்கணும். 1 கிலோ சர்க்கரைக்கு ஒரு 2 டீஸ்பூன் லெமன் சால்ட் எடுத்திருக்கேன். சிட்ரிக் ஆசிட் இது கூடயே கலந்துக்கலாம். இதுலேயும் தண்ணி வந்து நம்ம சர்க்கரை முங்குற அளவுக்கு வைக்கணும். சர்க்கரைக்கு மேலே கொஞ்சம் நிற்கணும், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம அடுப்பில் வச்சு சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து கம்பி பதமோ இல்லை வேறு எந்த பதமும் வேண்டாம். சர்க்கரை மட்டும் கரையணும். சர்க்கரையும் அந்த சிட்ரிக் ஆசிடும் சேர்ந்து கரைஞ்சிரும். பாருங்க, இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் இருக்காது, சிட்ரிக் ஆசிடும் இருக்காது, நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த 2 சர்க்கரையும் கிரேப்ஸும் நல்லா ஆறிடணும். சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரேப்ஸை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. கொட்டை அந்த ரொம்ப அரைப்பட்டுருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால ஒரு பல்ஸ் மாதிரி கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த பல்ப் எல்லாமே நல்லா கூலாயிடும். தோலும் அந்த கொட்டையும் தனியா வந்துடும். இதை மாதிரி ஒரு ஃபில்டர்ல வந்து ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த வேக வச்ச தண்ணியையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அரைச்ச கிரேப்ஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த பல்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கிரும். தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கை படவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கூட கொஞ்ச நாள் வரும், கெடாமல் இருக்கும். கரண்டி வச்சு இல்லை ஸ்பூன் வச்சே தான் நீங்கள் வந்து இதில் பண்ணணும். அந்த தண்ணியிலேயே தான் கிரேப்ஸில் இருக்கிற அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வேக வச்ச தண்ணி, அந்த சேர்த்த தண்ணி மட்டும்தான். எக்ஸ்ட்ரா தண்ணி அலசி அது மாதிரிலாம் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ பாருங்கள், அந்த தோலும் கொட்டையும் எல்லாம் தனியாக வந்துடுச்சு. இப்போது நம்ம ஜூஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம டோனோவின் எசன்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு கலர், திக் கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடையில் கிடைக்கும். 2 டீஸ்பூன் நம்ம சேர்க்கணும். இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். வெளியில் வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாததுனால நம்ம வெளியில் வைக்கக்கூடாது. சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும்.
பாருங்கள். இப்போ திருப்பி ஒருக்கா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா சக்கரைலாம் அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம் இல்லையா. எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு இனிமேல் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வைக்க வேண்டியது தான் ஃப்ரிட்ஜில். இப்போ கிரேப் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஈஸி. இப்போ பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இது ஒரு 1.5 லிட்டர் கிட்ட இருக்குது நமக்கு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதுதான். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டம்ளரில் ஒரு 1/3 நம்ம அதை ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். மீதிக்கு நம்ம ஐஸ் கியூபும் சாதா வாட்டரும் நம்ம போட்டு கலந்துக்கணும். இப்போ கிரேப் ஜூஸ் நமக்கு ரெடி. ஸ்வீட்னஸ் பார்த்து ஸ்குவாஷையோ இல்லை தண்ணியோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.